அன்பு மாணவிகளே வணக்கம். இன்றைய வகுப்பில் பால்மரக்காட்டினிலே நாவலில் வலம் வரும் செல்லம் என்ற கதாபாத்திரம் மற்றும் இறுதி அத்தியாயம் தரும் செய்திகள் ஆகியவற்றை கற்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்புடன் 5ஆம் அலகான பால்மரக்காட்டினிலே என்ற நாவல் இனிதே நிறைவு பெறுகிறது. தொடரும் வகுப்புகள் மறுசீராய்வு வகுப்புகள், அதாவது ரிவிஷன் வகுப்புகளாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவலில் 24 அத்தியாய செய்திகளின் சுருக்கமும் இன்றைய வகுப்பின் பின்னிணைப்பாக தரப்பட்டுள்ளது. கற்று பயன்பெறுங்கள். பால்மரக்காட்டினிலே நாவலில் செல்லம். பாலனின் தோழன் கணேசனின் தோட்டத்தில் பணிபுரியும் தோட்டத் தொழிலாளி சின்னசாமியின் தங்கையே செல்லம். தாய் தந்தை இறந்து அண்ணனின் கண்காணிப்பில் வளரும் அன்பு தங்கையாக நாவலில் உலாவர அகிலனால் படைக்கப்பட்ட கதாபாத்திரம்தான் செல்லம். ஆதரவாய் இருக்க வேண்டிய அண்ணன் குடிபோதைக்கு அடிமையானதால் நிராதரவாய் தவிக்கிறாள் செல்லம். விழுதொன்று அடிவேர் பாதிப்புற்ற ஆலமரத்தை தூக்கி நிறுத்துவது போன்று தன் குடும்பத்தை காக்கும் பொறுப்பை ஏற்று செயல்படும் அற்புத கதாபாத்திரம் செல்லம். கொடுஞ்சுமைக்கு ஆதரவு தரும் சுமை தாங்கி. அதுபோன்று செல்லம் படும் குடும்ப சுமைக்கு அன்பின் ஆறுதல் கொடுக்கிறான் கணேசன். செல்லம் கணேசன் காதல். செல்லம் தன் சகோதரன் சின்னசாமி அவன் மனைவி முனியம்மா தரும் நெருக்கடிகளை சமாளித்து வாழ சிரமப்படுகிறாள். இத்தருணத்தில் அவள் மீது கரிசனை கொண்டு நட்பு கொள்கிறான் கணேசன். நாள்பட்ட நட்பு காதலாய் உருவெடுக்கிறது. சிரம்பானுக்கு சென்று தொழில் ஒன்றை தேடி உன் வாழ்வுக்கு நல் விடியலை பரிசளிக்கிறேன் என்று காதல் ஒப்பந்தம் செய்து புறப்படுகின்றான் கணேசன். செல்லம் சந்தித்த அவலங்கள். இடைக்குட்டியாய் பிறந்தாலும் கடைக்குட்டியாய் பிறத்தலாகா என்ற முதுமொழியின்படியே இளைய, அதாவது கடைசி குழந்தையாய் பிறந்ததால் தாய் தந்தை இறப்பிற்கு முன்பு திருமணம் முடித்து வைக்க முடியாமல் அண்ணனுக்கு பாரமாய் கண்ணில் படுகிறாள் செல்லம். உண்மையில் செல்லம்தான் அண்ணனின் குடும்பச் சுமையை சுமக்கிறாள். சின்னசாமி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன். குடியை கொடுக்கும் என்பதோ சின்னசாமி குடும்பத்திற்கு சம்பவித்தது. அவன் மனைவி முனியம்மா எப்பொழுதும் ஊர்வம்பு பேசுவதில் நாட்டம் கொண்டவள். கூடவே பக்கத்தில் வசிப்போருடன் தாயக்கட்டை விளையாடுவதையும் பழக்கமாக கொண்டிருந்தாள். குடும்ப பொறுப்பு சற்றும் இல்லாத சின்னசாமி முனியம்மா தம்பதிக்கு 4 குழந்தைகள். 2 குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்கின்றனர். மீதமுள்ள 2 குழந்தைகளும் ஆயா கொட்டகை பராமரிப்பில் இருந்தனர். சின்னசாமி முனியம்மா செல்லம் மூவரும் தோட்ட வேலை செய்கிறார்கள். உழைக்கும் காசில் பிழைக்கவே கடினமாக இருந்தது. பொறுப்பற்ற செயலில் ஈடுபடும் சின்னசாமியின் சீர்கெட்ட நடத்தையும் வெறுப்புற்று நடக்கும் முனியம்மாவின் செயல்பாடும் செல்லத்திற்கு கடுமையான நெருக்கடியை தந்தது. தன் அண்ணனின் 4 குழந்தைகளையும் பராமரிக்கும் பணியையும் பாவம் செல்லம்மாவே செய்து வந்தாள். உழைக்கும் தொகையில் சிறு பகுதியை கடைக்காரர் இஸ்மாயிலிடம் சீட்டுக்காக கொடுத்திருந்தனர். சின்னசாமி அதனையும் முன்பணமாக வாங்கி ஓட்டல், சினிமா என்று உதாசீனப்படுத்தி விடுகிறார். அடி தாங்கிக் கொள்ளலாம், பேரடியை தாங்கிக் கொள்ள இயலுமா என்ற நிலையில் தவிக்கிறாள் செல்லம். குடும்ப நெருக்கடி மட்டுமா, தோட்ட வேலை நெருக்கடியும் இணைந்தே துரத்தியது செல்லத்தை எனலாம். தோட்டத்து மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண் ஆசை பிடித்த மாதவன் செல்லத்திற்கு மன நெருக்கடி கொடுக்கும் இடம் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி விழும் என்று சொல்ல வைக்கிறது. கணேசனுக்கும் செல்லத்துக்குமான காதல் தெரிய வரும் இடத்தில் சுயநலம் கொண்ட சின்னசாமி சாதி என்ற பெயரை சொல்லி திருமணத்தை தட்டி கழித்து விடுகிறான். மிதித்து ஏறிட ஏணி வேண்டும், அதை மதித்து வாழ்ந்திட பழுது வேண்டும். செல்லத்துக்கு பழுதுகள், அதாவது படிக்குச்சிகள் இல்லாத ஏணிதான் இருந்தது. அவலங்கள் மட்டுமே அவளுக்கு பரிசாயின. திருப்பம் தந்த சந்திப்பு. பாலனின் தங்கை உதவியுடன் செல்லம் கணேசன் சந்திப்பு பாலன் வீட்டில் நிகழ்கிறது.
மயில் இறகே ஆயினும் அளவுக்கு அதிகமாய் ஏற்றினால் தேரின் அச்சாணி முறிந்துவிடும் என்பது போன்று குடும்பச் சுவை என்றாலும் அது அளவுக்கு அதிகமானால் தாங்க இயலாது. செல்லத்திற்கு ஆதரவு கரம் கொடுக்க கணேசன் முழு முயற்சி எடுக்கிறான் என்ற நம்பிக்கையை சந்தீப்பின் மீது கொடுக்கிறான். படகு தயாரானது. பயணம் செல்லும் வழியில் அலைகளை தாண்டித்தானே ஆக வேண்டும். கணேசனின் உறுதிமொழிகளை மனதில் ஏற்றவளாய் வாழ்வியலில் தொடர்ந்த செல்லத்திற்கு வடக்கு மேட்டுப்பணி தோட்ட நிர்வாகத்தால் கொடுக்கப்படுகிறது. ட்ரெஸரர் மாதவனின் சூழ்ச்சியால் பின்னப்பட்ட வலையில் மாட்டிக்கொள்கிறாள் செல்லம். வடக்கு மேட்டு வேலையும் கடுங்காவல் தண்டனையும் ஒன்று எனலாம். அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. பிணம் தின்னும் கழுகு போன்று செல்லத்தின் கற்பை சூறையாடத் துணிகிறான் மாதவன். ஆதவனுக்கும் அடுக்காத பாதகச் செயலை கண்ட முத்து மாதவனை எட்டி உதைத்து நீதி கேட்கிறான். மாதவனின் தவறான குற்றச்சாட்டின் காரணமாக களங்கமற்ற கணேசனின் காதலி செல்லமும் பாலனின் தம்பி முத்துவும் சிறைச்சாலை செல்லும் நிலை உருவானது. வேலம்மாள் தாய் மனதுடன் செல்லத்துடன் காவல் நிலையம் செல்கிறாள். இலையுதிர் காலத்தினை எதிர்கொள்ளும் மரம்தான் வசந்த காலத்தினை வரவேற்கும் தகுதி பெறும் என்பதை போன்று செல்லம் தன் வாழ்வில் கொலை நிகழ்காலத்தையே எதிர்கொள்கிறாள். எத்தனை முறை முடமிடப்பட்டாலும் பொன்னாகவே மினுமினுக்கும். அதுபோன்று தன் அண்ணி முனியம்மா ட்ரெஸரர் மாதவனின் ஆசைக்கு இணங்குமாறு கூறியும் மண்மனம் மாறாது புலம்பெயர் தேசத்திலும் தன்மானம் காத்துக்கொண்ட பொன் போன்ற பெண்மையே செல்லம். வெள்ளைக்கார துறைக்கு உண்மை தோட்டத் தொழிலாளர்கள் முன்னிலையில் பாலனின் மனு மூலம் தெரிவிக்கப்படுகிறது. காவல் நிலையத்திலிருந்து செல்லம் விடுவிக்கப்படுகிறாள். காதலன் கணேசன் சற்றும் சந்தேகம் கொள்ளாமல் கரம் கொடுத்து மனைவியாக்க முடிவு செய்கிறான். விதியை மதியால் வென்ற செல்லத்தின் எதிர்கால வாழ்விற்கு புது விடியல் மலரச் செய்கிறது பால்மரக்காட்டினிலே நாவல். பால்மரக்காட்டினிலே நாவலின் இறுதி அத்தியாயம் தரும் செய்திகள். அகிலன் அவர்கள் படைத்த பால்மரக்காட்டினிலே நாவல் 24 அத்தியாயங்களை கொண்டது. இறுதி அத்தியாயம் கதை பின்னலின் சிக்கல்கள், அதாவது முடிச்சுகளை அவிழ்த்து வாசகரை ஆற்றுப்படுத்தும் தன்மையில் அமைந்துள்ளது எனலாம். பால்மரக்காட்டு தொழிலாளர்களுக்கு மறக்கப்பட்டிருந்த அடிப்படை தேவைகள் பல நிறைவேற்றப்பட்டு சில கனவுகளாக கையாடல் செய்யப்பட்ட நிலை எடுத்துரைக்கப்பட்டு முழு முயற்சிக்கான முன்முயற்சியை இறுதி அத்தியாயம் பதிவு செய்துள்ளது. நூலருந்த பட்டம் போன்று வேறறுந்த நிலையில் வாழ்வியல் மேற்கொள்ளும் புலம்பெயர் தமிழரின் ஏங்கிய குரல்களுக்கு ஓங்கி ஒலித்து சொல்லும் தீர்வுகள் பல சொல்வதே நாவலின் இறுதி அத்தியாயம். தண்டனை பெற்ற நிரபராதிகள். தன் தோட்ட தொழிலாளர்களையும் பிற தோட்ட தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து உரிமை தேடிக் கொடுக்க இயன்ற அளவு முயற்சி செய்த பாலன் தனதருமை காதலியை இழந்த பின்பும் எடுத்த முயற்சியில் பிடிப்போடு செயல்பட்டான். முக்களவு மூழ்கிய பின் சாணென்ன முழமென்ன என்ற துணிவுடன் செயல்பட்ட பாலனின் ஆசிரிய பணி தோட்ட நிர்வாகத்தால் பறிக்கப்பட்டது. சக தொழிலாளி கூலி பெறுவதில் ஏமாற்றப்படுவதற்காக குரல் கொடுத்த பாலனின் தம்பி முத்து வடக்கு மேட்டு பகுதியில் கடுமையான பணிக்கு நியமிக்கப்படுகிறான். மேலும் ட்ரெஸரர் மாதவனின் கோர பிடியிலிருந்து செல்லத்தை காப்பாற்றியதற்கு பொய் வழக்கு போடப்பட்டு காவல் நிலையம் செல்கிறான். வறுமையிலும் செம்மையாய் வாழ்வேன் என்ற துணிவுடன் வாழ்ந்த செல்லம் மாதவனின் மட்டமான செயல்பாட்டால் கள்ளக்காதலி என்ற அற்ப அடையாளம் பெற்று காவல் நிலையம் செல்கிறாள். காதறந்த ஊசி கதைக்கு உதவாது என்பது போன்று தன் சகோதரன் சின்னச்சாமி இச்செயலை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறான். தொழிலாளர் கோரிக்கை மனு. தோட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் சிக்குண்டிருந்த தொழிலாளர்களை கணேசன் மற்றும் துடிப்புடைய இளைஞர்கள் ஒன்று திரட்டி மறுநாள் காலையில் பெரிய கிராணி மற்றும் வெள்ளைக்கார துறையை சந்தித்து பாலன் வாயிலாக கோரிக்கை மனு ஒன்று கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கோரிக்கை மனுவில் செல்லம் காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். முத்துவின் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குக்கு தீர்வு வேண்டும். ட்ரெஸரர் மாதவன் வேலை நீக்கம் செய்யப்பட வேண்டும். பாலனின் பறிக்கப்பட்ட ஆசிரியர் பணி திரும்ப தரப்பட வேண்டும். தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களின் திறன் மேம்பட சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட முறையான அனுமதி வேண்டும்.
தோட்டத்து லயன் வீடுகளில் மின்சாரம் மற்றும் சுகாதார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற சிறப்பு அம்சங்கள் முன்வைக்கப்பட்டன. கோரிக்கை மனுவுடன் தொழிலாளர் குடும்பத்திற்கு முன் நின்ற பாலனின் நெஞ்சை வெள்ளைக்கார துறையின் துப்பாக்கி குறிபார்த்தது. சிறிதும் அச்சமின்றி எதிர் நின்ற பாலனிடம் இருந்து கோரிக்கை மனுவை வெள்ளைக்கார துறை வாங்கினார். ட்ரெசரர் மாதவனின் செயலுக்கு ஆதரவாய் செயல்பட்ட பெரிய கிராணியை வசைமொழி கூறி அதட்டியதோடு மாதவனை பணி நீக்கம் செய்ய கூறினார். மேலும் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு செல்லத்தை விடுதலை செய்யவும் கூறினார். இறுதி அத்தியாய வெற்றி சுவடுகள். பாலனின் பெரும் கனவான தோட்ட தொழிலாளர் மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்பு அனுமதி கிடைத்தது. கணேசன் செல்லத்தின் காதல் வெற்றி பெற்றது. செல்லம் மற்றும் முத்துவை கைது செய்த மலாய் காவல்துறையினரின் நீதி வலுவாத செயல்பாட்டால் செல்லம் விடுதலை செய்யப்பட்டாள். நிச்சயமாக சீக்கிரத்தில் முத்து விடுதலை பெறும் நிலை வரும் என்பதை இந்நிகழ்வு பிரதிபலிக்க தவறவில்லை. தொழிலாளர் தங்கியிருக்கும் லயன் வீடுகளுக்கு மின்சாரம் மற்றும் சுகாதார வசதி செய்யப்படும் என்ற உறுதி வழங்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சை முடிந்தவுடன் மாதவன் சிறைக்கு அனுப்பப்படுவான் என்ற உத்தரவும் பிறந்தது. பாலனின் பொறுப்புமிக்க செயல்பாடு. தோட்ட நிர்வாக நெருக்கடி மற்றும் தன் அண்ணன் முருகனின் செயல்பாட்டால் கண்ணம்மாவையும் இழந்தாலும் பாலன் தொழிலாளர் பிரச்சனையை இறுதி வரை முன்னெடுத்தான். மன்மதன் மாதவனின் செயல்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தோட்டத்து பெண்களின் மானம் காத்தான். நிர்வாகத்தை எதிர்த்து தொழிலாளர் ஒன்றுபட்டு செயல்பட தூண்டவும் செய்தவனே பாலன். பாலனின் பொறுப்பாளுமைக்கு அஞ்சிய வெள்ளைக்கார துரை தோட்டத்தை விட்டு பாலன் செல்ல வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையை வைத்தார். ஆடத் தெரியாதவன் தான் கூடம் சரியில்லை என்று சாக்கு சொல்லுவான். பாலன் தன்னம்பிக்கையுடைய போராளி. கோலாலம்பூர் சென்று மத்திய தொழிலாளர் சங்கத்தில் வேலைக்கு சேர்ந்து தன் உடன் தொழிலாளர் குடும்பங்களை காக்க புறப்படுகின்றான். தனது கையில் காந்தியின் சத்திய சோதனையையும் காதல் மனைவி கண்ணம்மாவின் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு உறுதி பூண்ட நெஞ்சுடன் வீறு கொண்ட காளையாய் பயணிக்கிறான். தன் மகன் பேருந்து ஏறி செல்வதைக் கண்டு கண்ணீர் மல்க பெற்றோர் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் வழி அனுப்புகின்றனர். புது மறுமலர்ச்சி நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் வாய்க்க வேண்டும் என்ற அகிலனின் கனவு மெய்ப்பட்டது என்று சொல்லும் நிலை தற்போது வாய்த்துள்ளது. ஒடுக்கப்படுவோருக்காக ஒரு குரலேனும் நாமும் வாழ்நாளில் பதிவு செய்து நம் வாழ்வை பகிர்வோம். நன்றி.